முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் நடந்த நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அதிமுக தரப்பிலான கள ஆய்வு கூட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருது. முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்று வர இந்த கூட்டம் நேற்று நாகநேரி, அதாவது நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிலையில இன்னைக்கு நெல்லையில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. இதுல கட்சியோட பழைய உறுப்பினர்கள், அதாவது கருப்பசாமி பாண்டியன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா, அதே மாதிரி கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. இதுல இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கும்போது கொள்கை பரப்பு, அதாவது மாவட்ட செயலாளர் கணேசராஜா முறையாக பணிகளை செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு கிளம்பின நிலையில இரு தரப்பினரும் ஒருத்தர் குற்றஞ்சாட்டி கொண்டதோடு இல்லாம கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட செயலாளர் கணேசராஜா, தற்போதைய மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா தங்களோட இது பண்றதே இல்லை, வேலையை பார்க்கறதே இல்லைன்னு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா சொன்னதுக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு. இதுல இரு தரப்பினருமே நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது கொள்கை பரப்பு செயலாளரும் பாப்புலர் முத்தையாவும் கணேசராஜா இருவருமே நேரடியாக வாக்குவாதம் ஈடுபட்டாங்க. இதுல ஒரு, அதாவது சாதாரண தொண்டர்கள், கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட யாருக்குமே இதில் மரியாதை இல்லை, இந்த கட்சியில் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு கிளம்பின நிலையில இதுக்கு இரு தரப்புலையுமே கடுமையான ஒரு வாக்குவாதம் நிலப்பட்டதோடு இல்லாமல் கைகலப்பு அளவுக்கு போச்சு. இதனை அடுத்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி என்ன பண்ணாருன்னா, இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அதன் அடிப்படையில் தற்போது சமரச பேச்சு போயிட்டு இருக்குது. அதாவது தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தரப்புல படுதோல்வி அடைஞ்சதோடு இல்லாம அதிமுகவோட கட்சி நிர்வாகங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கள ஆய்வு கூட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இவர் எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதோடு இல்லாம கடுமையான ஒரு சலசலப்பு கிளம்பினது இங்கு உள்ள அதிமுகவினர் மத்தியிலே கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.